வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நெட்கேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நெட்கேட் அப்படின்னா என்ன, நெட்கேட்டுன்ற டூலை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, நெட்கேட்டை நம்ம எப்படி விண்டோஸுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெட்கேட்டுன்ற டூலை வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எந்த மாதிரி இடத்துல அப்படின்னா நிறைய சிடிஎஃப் சேலஞ்சஸில், ஹேக் த பாக்ஸில், இல்லை இன்ஃபோ செக்யூரிட்டி ரிலேட்டடான பிளாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்கேட்டுன்ற டூலை வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நெட்கேட்டுன்ற டூலை வச்சு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல், பிளைண்ட் செல், ஒரு ஃபைலை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால நெட்கேட்ன்ற டூலை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நாம் இந்த வீடியோவில் நெட்கேட் பற்றின ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ்கோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் நெட்கேட் பற்றி பார்ப்போம். ஸோ நெட்கேட் அப்படின்ற டூலை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூசிங் டிசிபி அண்ட் யூடிபி ப்ரோட்டோகால் மூலிமா. ஸோ டிசிபி ப்ரோட்டோகால்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே இருக்க ஐ பட்டன்ல இருக்கு. ஸோ மறக்காம அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நெட்கேட் வச்சு நம்மளால டேட்டா மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல், பிளைண்ட் செல், பேனா கிராஃபிங், ஒரு ஃபைலை கூட நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நெட்கேட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ ரிவர்சல் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ரிவர்சல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்பத்திக்கு மட்டும் யூஸ் பண்ணுற இந்த செல்லை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ பிளைண்ட் செல் அப்படின்றது என்னன்னா, ஸோ அந்த செல்லுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் இருக்கும். ஸோ நமக்கு எப்போ தோணுதோ அந்த செல்லை வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லைக் எப்படின்னா அதுக்கும் நமக்கு ஒரு போக்குவரத்து உண்டாக்குறதா வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்ட் செல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்லுவாங்க. ஸோ பேனா கிராஃபிங் அப்படின்றது என்னன்னா அந்த கம்ப்யூட்டரை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் எடுக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பேனா கிராஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள என்னென்ன சர்வீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு, என்னென்ன போர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேனா கிராஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலை கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ என்னென்ன போர்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஸ்கேனிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா நெட்கேட் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ இப்போ ஏதோ ஒரு மிஷின் இருக்கு அப்படின்னா அது மூலியமா நம்மளால வந்து நெட்கேட் மூலிமா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால நெட்கேட் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ இப்போ நாம நெட்கேட்டை எப்படி விண்டோஸுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன், வெப்சைட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் தான். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நெட்கேட்டோட ஜிப் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிப் ஃபைல். ஸோ அந்த ஜிப் ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா NC64 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ NC அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 34 பிட்டுக்கு, NC64 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட்டுக்கு. ஸோ உங்களோட மிஷின் வந்து 64 பிட்டாக இருந்தாலும் சரி 32 பிட்டே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாதீங்க. ஸோ ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ ஷிஃப்ட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ரைட்டில் இருக்க இந்த ஷிஃப்ட் பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு மவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ அந்த ரைட் ஷிஃப்ட் பட்டன் கிளிக் பண்ணி மவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் கமெண்ட் விண்டோஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா NC அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. .exe அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ -h அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்கேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்கேட்டுன்ற டூலை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெட்கேட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்பில்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெட்கேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ NC-H அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் NC-ன்னு கொடுக்கலாம், இல்லை நெட்கேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஸோ அந்த டூலை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அது மூலிமா எப்படி ரிவர்ஷல் பிளைண்ட் ஷெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் விண்டோஸ் 7 வச்சிருந்தாலும் சரி, விண்டோஸ் 8 வச்சிருந்தாலும் சரி, விண்டோஸ் 10 வச்சிருந்தாலும் சரி, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நெட்கேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் 8, 10 எது யூஸ் பண்ணாலும் சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தமிழ் கோட் அப்படின்னு சொல்கிறேன் இந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ணுற இந்த சப்ஸ்கிரைபும் நீங்கள் பண்ணுற இந்த லைக்கும் ஷேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காமல் தமிழ் கோட் அப்படின்னு சொல்கிறேன் இந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ நெட்கேட் பற்றி கற்றுக்கிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.